தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் பொதுவாக ஓரிடங்களில், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை பெய்து அடுத்த 7 தின வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. உள் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 28ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் 30ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில், தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடு 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், கரூர் மாவட்டம் மாயனூர், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், நாமக்கல் மாவட்டம் இரமப்பட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, வேலூர் மாவட்டம் பொன்னையனை, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம், ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.